வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம கோயம்புத்தூர் செல்வபுரமில் தாங்க இருக்கோம். அவங்க இங்கே ஒரு சின்ன வேலையாக வந்தாங்க, இது வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்எஸ்புரம் சைடு போயிட்டுருக்கோங்க. அங்கே போய் நம்மளுக்கு ஃபுட் ஆர்டர் ஏதாவது வருதான்ட்டு நம்ம பார்த்தலாம். நான் இங்கேயே லாகின் பண்ணி வச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 9 ஆச்சு. இங்கேயே லாகின் பண்ணி வச்சுட்டேன், ஏதாவது ஆர்டர் வருமானு பார்த்துட்டு. ஆனால் எதுவும் இப்போ வரைக்கும் வரலைங்க. ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுட்டேன். நேற்றாட்ட 2 நாளாக அப்படி தாங்க ஓட்டிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம ஓட்டி இருந்திருக்க முடியாது. நேற்று ஓட்டின அமௌண்ட்டு கூட. ஸோ ரேப்பிடோவும் ஆன் பண்ணி வச்சிட்டோம், ஸ்விக்கியும் ஆன் பண்ணி வச்சிட்டோம். 2லேயும் வர ஆர்டரை பார்த்துட்டு டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம இப்போ என்ன சேலஞ்சு பண்ணிகிட்டு இருக்கோன்னா, நம்ம வந்து 30 நாளில் 15,000 சம்பாரிச்சு காட்டணுங்கிற ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோங்க. அதுவும் இந்த 15,000 வந்து நம்ம டே டைமில் ஓட்ட போகிறதில்ல, நம்ம வந்து நைட் டைம்ஸில் மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கோம். 9 மணிலேருந்து நம்ம அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் இந்த டைமுக்குள்ளே மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கோங்க. இந்த கேப்பில் இடையில நம்ம காலையில் ஏன்டா நீங்கள் ஓட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேலைக்கு போயிடுவேங்க. ஆமாம், 10 மணிக்கு நான் வேலைக்கு போயிடுவேன். 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டேன்னா திரும்பி நான் வேலை முடிச்சுட்டு வரதுக்கே 9 மணி ஆயிரும். ஸோ 9 மணிக்கு ஆஃபீஸ்லேயே ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேங்க. போய்க்கேங்க நான் இந்த பக்கமே போகிறேன். இன்றைக்கி நம்மளோட சேலஞ்சில் டே 14ங்க. ஆமாங்க, நம்ம டே 13ல் டோட்டலாக நேற்று எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா, நம்ம நேற்று 9:30 நைட்டு 1:30 வரைக்கும் ஓட்டியிருப்போங்க. டோட்டலாக இந்த டைமுக்குள்ளே நம்ம 505 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே 14. இன்றைக்கி இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. நான் எவ்வளோ ஓட்டுறேன், எவ்வளோ டைம் ஓட்டிகிட்ருக்கேன், எவ்வளோ ருபீஸ்க்கு ஓட்டியிருக்கேன், எவ்வளோ ஆர்டர் பார்த்துருக்கேங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுவேங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணி வச்சுருங்க. இங்கே இப்போ என்னாச்சுன்னாங்க, ஒரு ஃபன் ஆயிடுச்சு. ரேப்பிடோ பைக் டாக்ஸியில் போட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு இல்லைங்க, அந்த கடைக்கிட்ட அந்த அண்ணா டாக்ஸி போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து போடணும்னு நினச்சது வந்து ஆட்டோவாமா, ஆனால் டாக்ஸி மாற்றி விழுந்துருச்சு அப்படின்னாங்க. சரி, நான் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா அப்படின்னா, சரி ஓகேங்க கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கேன்சல் பண்ணிக்கோங்க. சரி, நான் வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி எங்கேயாவது போகலான்னு பார்க்குறேங்க. பார்த்தா இங்கே ஹெச்எம்ஆர் ஹோட்டல் பின்னாடி தான் இருக்குது. ஹெச்எம்ஆர்லேயே நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்க. ஸோ நம்ம ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு நான் போய் டக்குன்னு கொடுத்துட்லாங்க. ரீச் பிக்கப் லொக்கேஷன் அங்கே தான்டா இருக்கேன் நான். திஸ் இஸ் ஏ கிஃப்ட் ஆர்டர், ப்ளீஸ் ஹேண்டில் வித் கேவ். ஓகே, காட் இட். தந்தூரி ஃபுல் போட்டிருக்காங்க தலைவன். ஹலோ மா, என்ன பண்ணிருக்க? நான் இப்போதாம்மா ரூம் கிட்ட வந்தேன். சாப்பிட்டேம்மா, சாப்பிட்டுன்ட்டேன். சப்பாத்திமா. தெரியல, அங்கே போன சப்பாத்தியுமே 2 ஆம்லேட் சாப்பிட்டேன். சரிம்மா. போயிடமா, போய் தூங்கிடும். சரிம்மா, டாட்டா. சரிம்மா. சரிம்மா. சரிம்மா, சொல்லிட்டு போவேதானே. இல்லம்மா, நான் போயிருக்கேன். தூங்குமா, சாப்பிட்டு தூங்குமா, எழுத்துக்குள்ள தெரியக்கூடாது. தனியும் அதிகம். சரிம்மா. சரி, டாட்டா. சரி, குட் நைட். சரிம்மா, குட் நைட்மா. வரல நான் அன்னைக்கு இல்லைம்மா, 8:30 தான் முடிஞ்சிச்சு. 9 மணிக்கு வந்துட்டேன். சாப்பிட்டு 9 வரைக்கும் வந்துட்டேன் ரூமுக்கு. சரிம்மா, நீ போய் தூங்கு, நான் போகிறேன். சரிம்மா, போயிட்டு வரேன்னு சொல்லுமா. சென்று வருகிறேன். குண்டம்மா. சரி, நீ போய் தூங்குமா, போமா. டாட்டா. டாட்டா, வைக்கிறேன்.
அவ்வளோதாங்க. எங்கள் அம்மா பேசி வச்சாங்க பாருங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுது, என்கிட்ட போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுறக்கு போயிடுவேதானே நீ அப்படிங்குது. ஐயோ, என் சித்தி தான் போட்டு கொடுத்துருச்சாட்டுருக்கு. ஃபுட்டு ரெடி கொடுங்கடா, நான் வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன். ஹெச்எம்ஆரில் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ போய் ஃபுட்டை வாங்கிட்டு அப்படியே அது கொடுக்குறதுக்கு போயிடலாங்க. அண்ணா 3441. வெரிஃபைடு. அண்ணா கொடுத்துட்டாரா, நம்ம ஓடிடலாம். எங்கே? பிக் பஜார் ஸ்ட்ரீட், டவுன் ஹால். ஓகே, வில் கோ டு டவுன் ஹால். அவ்வளோதாங்க, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். லொக்கேஷனே இன்னும் ட்ராக் ஆகல. என்னடா இது? நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரை ஹெச்எம்ஆரில் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம இதை எங்கே கொடுக்கணுன்னா நம்ம டவுன் ஹாலில் கொடுக்கணும். டவுன் ஹாலில் பிக் பஜார் ஸ்ட்ரீட்டில் கொடுக்கணுங்க. கொடுத்துட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 22 ருபீஸ் ஏதோ தாங்க போட்டுருங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே நம்மளோட ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்னா இது பக்கத்தில் டவுன் ஹால் பக்கத்துலங்கிறனால கொஞ்சம் வெளியே வந்துட்ட மாட்டிருக்கு. ஒரு 200 மீட்டர் உள்ளே போயிட்டோன்னா நம்ம ஜோனுக்குள்ளே போயிடுவோங்க. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு ரெகுலராக எப்பவும் போல் ஆர்டர் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுனாங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஃபோன் அப்படியே அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னமோ ஆகிட்டு இருந்துச்சா, என் ஃபோனு கொஞ்சம் அப்பப்போ மென்டலாகிடும். அது என்னென்னமோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லி நானே அப்படியே விட்டேங்க. பார்த்தா ரேப்பிடோவில் ஏதோ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது எதோ ஆகி அதுவே கிளிக் ஆகிருக்குங்க. நான் பார்க்கவே இல்லை, என்னடா நம்மளுக்கு இன்னும் எதுவுமே ஆர்டர் போடல. ரேப்பிடோவில் சும்மாவாவது டாக்ஸி யாராவது வந்துகிட்டே இருக்குமேன்னு பார்க்குறேன். உள்ளே போய் நீங்கள் ஆர்டர் பிக்கப் பண்ணி ஆர்டர் அக்செப்ட் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு, போய் ஃபுட்டு வாங்குறதுக்கு போங்க அப்படின்னு மெசேஜ் வருதுங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். நான் எப்படா புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா ஃபோனை அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுறேன், என்னென்னமோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லி அப்போ புக் ஆகிருக்குமோ அப்படின்னு. ஐயோ, சரியான நடப்புங்க. தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ நேரம் இங்கே வெட்டியாக நின்றுட்டு இருந்தேங்க. இங்கே வெட்டியாக நின்றுட்டு இருந்த டைமில் இது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் போய் நேரம் வாங்கிட்டு அதை கொடுத்துட்டு அது வந்திருப்பேன். எங்க ஐயோ, சரி நானும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உக்கடம் கிட்ட டவுன் ஹால் கிட்ட நம்மளுக்கு ஹெச்எம்ஆர் ஒன்று இருக்குது. அங்கே சரி ஆர்டர் தான் போயிடலாம், கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னாங்க, இப்போது இந்த பிக்கான லொக்கேஷன் கூட எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எவ்வளோ கிலோமீட்டருன்னு தெரியாது. இதில் 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மலுமிச்சம்பட்டிலேருந்து ஆர்டர் இப்போ கொடுத்துருந்தாலும் நம்ம போயே தான் ஆகணும். ஏன்னா ரேப்பிடோவில் ஃபுட் டெலிவரியோடது மட்டும் கேன்சல் பண்ணுற ஆப்ஷனே இல்லைங்க. நம்மளுக்கு ஸ்விக்கியில் கூட ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் ரேப்பிடோவில் கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பாக வண்டியே ஃபெயிலியர் ஆனாலும் நீ அதை போய் கொடுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் சொல்லுவாங்க. ஐயோ, எங்கேயும் நேரம் தெரிலைங்க. சரி, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டாக இருந்ததுன்னா போயிடலாங்க. இல்லைனாலும் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பிக்கப் பண்ணியாச்சு. ஹலோ அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேப்பிடோ புக் பண்ணீங்கல்லண்ணா? அண்ணா அது கேன்சல் பண்ணிடுறீங்களாண்ணா? இன்னும் கேன்சல் ஆகலையாட்டு இருக்குங்க உங்கள் சைட்லேருந்து. ஆமாம், நான் பைக்கு புக் பண்ணீங்கல்ல, அப்புறம் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அது இன்னும் ஆகலையாட்டு இருக்குங்கண்ணா. ஏன்னா என்னால் பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணணுங்கண்ணா.
எங்கிட்ட கேட்டப்ப பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே. ஆமாண்ணா, அது நான் உள்ளே போய் பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆப்ஷன் காட்டல. ஏன்னா நீங்கள் ஆட்டோவில் போகணுன்னீங்களா, அப்போ நான் எதுவும் பண்ண முடியாது இல்லைங்க. அதனால வந்து உங்ககிட்ட பேசினேன். அவர் தானே நீங்க? ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினீங்களா? நான் தானா? சரி ஓகே சரி, நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பண்ணிடுறீங்களாண்ணா? ஓகேண்ணா. கொஞ்சம் லைன்ல இருக்கேன், நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கேன். ஓகேண்ணா, அது கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு பண்ணுற ஆப்ஷன் காட்டலண்ணா, அதில் நீங்கள் தான் பண்ணணும். அதுதான் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நான் பாக்குறேன், இருங்க லைன்ல இருங்க. பாக்குறேன். ஓகேண்ணா, பாருங்க அப்படியே பாருங்க. அண்ணா புரியல. உங்க பேர் சிவகுமாரா? ஆமாங்கண்ணா, என் பேர் சிவகுமாருங்க. வண்டி நம்பர் 9165. ஆமாங்கண்ணா. சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேண்ணா. ஆனால் நான் ஒரு முட்டாளுங்க. இவ்வளோ நேரம் நான் வந்து நம்மளுக்கு ஃபுட்டு ஆர்டர் போட்டாங்க, நம்ம போய் அதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஒரு அண்ணா போட்டுட்டு ஆட்டோக்கு பதிலாக பைக்கை மாற்றி புக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்க. அவங்க தான் கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்துருக்கு. ஆனால் அதில் சைடில் கேன்சல் ஆர்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்கும், ஏதாவது அதர் ரீசன்ஸ் இல்லை ஏதாவது ப்ரைஸ் கம்மியாக எனக்கு இன்னொரு ஃபேர் கிடச்சிருச்சு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஐயோ, ஆனால் நான் பாருங்க எவ்வளோ ஒரு மலுமுட்டியே இருந்திருக்கேன்னு. இதில் நான் என்ன தப்பு சொல்கிறதா இல்லை இந்த ஃபோனை தப்பு சொல்கிறதா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. ஐயோ, இதுக்காக நான் டவுன் ஹால்லேருந்து இங்கே வந்திருக்கேங்க. சரி விடுங்க, இங்கே ஏதாவது ஆர்டராவது கிடைக்கும், அப்படியா சந்தோஷப்பட்டுக்கலாம். அண்ணா இருக்குங்களா? ஒரு நிமிஷம் இருப்பா. ஓகேண்ணா. அண்ணா ரொம்ப கோவக்காரராட்டு இருக்குங்க. வண்டியை ஒரே நிமிஷம் நான் போட்டுறேன். சக்தி கூடு. சுரேஷ் காலேஜ். சொல்டா. டேய், கேமரா ஆன்ல இருக்கு. நான் இங்கே தான்டா, ஆர்எஸ்புரம்ல. சரி நான் வரேன். அதான் அங்கே ஏதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா வரேன், இல்லைன்னா வர கூப்பிட்றக்கு. எதுக்கு வந்து எனக்கு காந்திபுரத்துல விட்டா வந்துடுவான். எதுக்கு வேலையா? இல்ல பாய், ஆமா கொஞ்சம் வேலை. தம்பி வரானாமா, நான் கூப்பிட்டு வந்துடுறேன். எனக்கு காந்திபுரத்துல விட்டு கல்யாணம். சரி வரேன். வாடா. அண்ணா ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. அவ்வளோதாங்க, இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேனாடா. ஐயோ. நம்மளோட செகண்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. இதை நம்ம எங்கே கொடுக்கணுன்னா, நம்ம கணபதி பக்கத்தில் ஆவாரம்பாளையம் ஒரு ஏரியா இருக்குங்க, அங்கே தான் போய் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு வந்து சாய்பாபா காலனியில் நிற்கிறான். அவனை கூப்பிட்டு போய் காந்திபுரத்தில் ஓட்டணும்னா அதான் நம்ம போயிட்டு வந்துடலாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டர் இல்லை, செகண்ட் ஆர்டரை இங்கே கொடுத்தாச்சுங்க கணபதி கிட்ட. ஆமாங்க, ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தானா, அதனால் அப்படியே கொடுத்துட்டு அவங்களோட பேசி நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, ப்ரூக் ஹில்ஸ் கிட்ட ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. வாங்கிட்டு அது பக்கத்துலேயே தான் டெலிவரி. அதை கொடுத்துட்டோன்னா நமக்கு இன்னொரு ஆர்டர் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிருங்க. நம்ம ப்ரூக் ஹில்ஸில் ஃபுட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கரெக்டாக எக்ஸ்கியூஸ் மீ அவ்வளோதாங்க. நம்ம இங்கேருந்து போய் ஆர்எஸ்புரம் போகணும். ஆர்எஸ்புரம் போய் டக்குன்னு கொடுத்துட்டோன்னா நம்மளோட தேர்ட் ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிருங்க.
நம்மளோட தேர்ட் ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம 3 ஆர்டர் மொத்தமாக கொடுத்தே நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 96 ரூபா தான் ஓட்டியிருக்கோங்க. ரேப்பிடோவில் அவங்க புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணனால ஒரு 4 ரூபா ஆட் ஆகிருக்குங்க. ஸோ டோட்டலாக 100 ரூபா நம்ம இப்போ ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:50 வரைக்கும் ஆச்சு. ஸோ 2 மணி நேரத்தில் நம்ம இன்றைக்கி 100 ரூபா தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம இவ்வளோ கம்மினா நம்மளுக்கு இன்றைக்கி ஆர்டரே கொஞ்சம் டிலேவாக தான் வந்துச்சு. அதுவும் அந்த கேன்சல் பண்ணிட்டு பண்ணதே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி சுத்தமாக ஆர்டர் கம்மியாகிடுச்சாட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஓட்டிட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் முடிச்சாலும். இன்னும் பண்ணலண்ணா. பண்ணியாச்சுண்ணா. நைட்டு எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? 24ஆ? நீங்கள் என்ன நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்குமா? ஓ லாக்கு ஆயிடுச்சு. ஆமாண்ணா. ஓஹோ பரவாயில்லையாண்ணா. இந்த ஆர்டர் இப்போ ஏதோ நம்மளுக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அது எங்கே நம்ம போகணுன்னா சித்தாபுதூர் கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ணன்றவர் போட்டிருக்காரு. இங்கே இருக்கிற ரோட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் சுற்றி காட்டுறாங்க. நம்ம இப்போ தாங்க இங்கே ஸ்விக்கியில் போட்ட ஆர்டரே பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். எங்கேன்னா 29 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுங்க. என்னென்னா நம்ம ராம்நகரில் ஒரு அண்ணா விட்றதுக்காக போயிருப்போம். அந்த அண்ணா வந்துட்டு சரியான போதையாட்டிருக்கு. பஸ் ஏறணும் ப்ரோ, எனக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் போய் நிப்பாட்டி விட்டுருங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஓகேண்ணா போய் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னோடனே அந்த அண்ணா இருந்துட்டு ப்ரோ நீங்கள் நான் சொல்கிற பஸ்கிட்ட நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு நான் அமௌண்ட் தரேன் அப்படின்னு. இதில் கேட்கும்டா நோட்டில் எழுத சொன்னான். பேரை போட்டு அவ்வளோதான். சரி பேக்கில் வச்சுட்டு வா, ஏறல டக்குன்னு வாடா, டைம் ஆச்சுடா. இவன் தாங்க நம்ம சுரேஷ், நம்ம தருதல நாய். இங்கே பேர் வணக்கண்டா மாப்பிள்ள. வணக்கண்டா மாப்பிள்ள. கையெழுத்து போட்டு ஆமாம் ஏதோ ஒன்று உன் நம்பர் எழுதினாலும் இதில் பிரச்சனை இல்லைடா. இதில் எதுக்குல பிடிச்சணுன்றாங்க. இது வந்து நம்ம தான் வாங்கியிருக்கோங்கிறதுக்கான ப்ரூஃப்டா. நான் வாங்கல, நான் ஓட்டலடா. ஆடா பாவி, நம்ம என்ன பண்ணுறோம், சிவான் போட்டு 8 கிலோமீட்டர் காட்டுதா இங்கேருந்து. சிவான் போட்டு அதை 02 முடியுது நம்பரு. ஆமாம் அந்த நம்பரை போட்டுவிட்டு கையெழுத்து போட சொன்னா என் கையெழுத்து போட்டு. அதெல்லாம் தெரியும், என் கையில் தான் எனக்கு போட தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், எந்த போட்டு என் கையெழுத்து வந்துருச்சு. அப்படியே ஐபிஏ போட்டு அவ்வளோதான். எனக்கு என் கையெழுத்தே நீ ஒரு 10 டைம் போட சொன்னீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் போட. இது அப்புறம் அப்படின்னு கிரிக்கிட்டு இருக்கேன். லேட் ஆயிடுச்சா, கொஞ்சம் ப்ரெஷர் தான், என்ன பண்ணுறது. கண்ணுக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு, இல்லை ஸ்பீடாக வந்துருக்கு. நீயா ஒரு ஸ்பீடாக வர பொறுவை வரத்தான்டா. ஆல்ரெடி அரை மணி நேரம் லேட்டு. நீ கேட்டையா? அவன் தான் வேண்டாம். என்னென்ன பார்த்தா தண்ணியா இருக்கு. அழுகிறேன்னு நினைச்சாலா? ஏன்பா அவன் அழுகிற நினைக்கல. ஏன்பா இவ்வளவு லேட்டுன்னா அவன் லேட் ஆயிடுச்சான்னு கேட்டான். ஆமா நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன பண்றது. நல்ல தண்ணி வர வரைக்கும் என்னன்னா நான் வரலன்னா என் ஃப்ரெண்டு தான் ஓட்டிட்டேன்னா அந்த நாய் ஓட்டல அப்படி அப்படின்னு சொல்ல வேண்டியது. 2 பேர் திருச்சிட்டே இருந்தாங்க என்னை பார்த்து. இல்லை நோட்டை பார்த்து எழுத சொன்னான். அப்புறமா போனேன். சரி அந்த வீடியோவில் பார்த்தா எழுதுனில்ல ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி கையில் போட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஆர்எஸ்புரம் வந்தாச்சுங்க. நம்ம அங்கே வேடப்பட்டி கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு டேய் இருந்தா பேசிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஆர்எஸ்புரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சுங்க. நம்ம எதாவது ஆர்டர் போடுவானுங்களான்னு பார்க்குறேன், போடவே மாட்டானுங்க. சொன்ன உடனே போடுறானுங்க. பார்த்தீங்களா, நீ தான்டா டிரைவர் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. எங்கே போடணும்? இங்கே தான்டா பின்னாடி எங்கேயும் வாங்கிட்டு A1 கேமரா காஃபியா? அடா பாவி, ஏதோ பின்னாடி நினைக்கிறேன்டா நம்ம வாங்க வேண்டிய லொக்கேஷன். A1 கார்னர் கஃபேடா. அது வெங்காயம் கார்னர் இருக்குமா? கார்னரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் காலேஜில் போட்டுருந்துச்சு. உழைப்பு படி பண்ணு. காலேஜ் இப்போ லோகோவே மாற்றிட்டாங்க பார்த்தியா?
நான் கட்டின காசு ஃபுல்லாக டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கேன். டைல்ஸ் எல்லாம் ஒட்டி புதுசாக ஏதோ ஸ்டேடியம் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இருக்கும்போது சேருக்கு விதமாக போவேன். இப்போ நான் கட்டின காசு ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி நடந்து போகிறானு, வண்டியில் போகிறானு, உருட்டு போகிறானு, கரண்டு போகிறானு. மாட்டினியா அப்படின்னு போலீஸ் நிற்பாங்களாமா. மேலே இருக்கா ஏஞ்சல் ஒன்று, அது A1லடா வெங்காயம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம பால் கம்பெனி கிட்டே இருக்கோங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:30 பக்கம் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா நம்ம ஸ்விக்கியில் 200 ரூபா பக்கம் ஓட்டிட்டோங்க, 250 ரூபா ஓட்டிட்டோம். நம்ம ரேப்பிடோவில் ஒரு 150 ரூபா பக்கம் ஓட்டிட்டோங்க. ஸோ ரெண்டு சேர்த்தா நம்ம ஒரு 400 ரூபா பக்கம் ஓட்டியிருப்போம் 12:30 காட்ட. என்னடா வாங்கிட்டு வரேன் பண்ணா என்ன பண்ணு எனக்கு வேண்டாம் வாடா, எனக்கு சுகரு. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம தனியாக ஓட்டல. எங்கே பாருங்க, டேய் வாடா. நான் உங்கள் தேவா. தேவா பாட்டு பாடுறா. அலை போடுறோம் கிளப்புறோம் காருடா, அலை போடுறோம் கிளப்புறோம் காருடா. என்ன ஏ காப்பி ரைட் கொடுத்துட்டு வந்துடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக ஏண்டா இருறா இப்போ எடுக்கிற மாதிரிடா, அப்பாவே மூஞ்சி வச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா, இவன் நம்ம ஜீவா. ஏன்டா சிரிக்கிறேன்? நான் தான் எடுக்கிறேன்டா. சிரிக்காதடா. சரிடா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, எங்கடா இருக்கோம்? இந்த ரோடுனே தெரில. ரோட்டில் நிற்கிறோங்க. ஆமாங்க, ரோடு நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏதோ வெள்ளை கலரில் லைட் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமாங்க, அண்ணன் வந்து நம்மள மாதிரி தான் சுகிதா ஓட்டுறாருங்க. நீங்களும் ஓட்டுங்க, நல்லா இருக்குங்க. நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீ கடையெல்லாம் இருக்குது, வந்து டீ குடிங்க, நல்லாயிருக்கும். நீ ஏதாவது பேசுகிறேன்? நீ ஏன் பேசிட்ட? நான் என்ன பேசுகிறேன்? நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்குது, அதில் மெதுவாக வரணுங்க ஸ்பீட் பிரேக்கரில். ஏன்னா நீங்கள்லாம் பறந்துடுவீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம பக்கத்தில் என்ன இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குங்க. நீங்களும் வந்து ஸ்கூல் படிங்க. நீங்கள் காலேஜ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க, மறுபடியும் போய் ஸ்கூல் படிங்க. எங்கள் காலேஜில் அவ்வளோ தான் போட்டு வச்சு. ஆமாங்க, ஊருப்படாமல் ரோட்டில் நைட்டில் சுற்றி கொங்கு நாடு காலேஜில் தான் படித்தோம். வேணாண்டா, காலேஜ் பேர் சொன்னால் செருப்பு கல் கேட்டுப்பேன். எது காலேஜ் நல்லா வச்சுட்டு தருதல் நாயாட்டு நீங்கள் சுற்றுறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கோச்சிங் சரியில்லை. ராமா மேம் மட்டும் இந்த வீடியோ பார்க்கட்டும். ஒன்று சொல்லிக்கிறேன், ஏழை வீட்டில் அடிக்காதீங்க. மேம், நீங்கள் சொன்னதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க எங்களை எப்போவுமே. அந்த என்கரேஜ் இல்லைடா. ஏன்னா கேன்டீன் போயிட்டு லேட்டாக வர்றது கூட ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுவீங்க. நான் அதனால தான் மேம் வேலைக்கே லேட்டாக போயிட்டுருக்கேன். 10 மணி வேலைக்கு. உனக்கு கொடுக்குற சீட்டு வேறு யாரும். அண்ணா ரெடியா? ஓகே, நான் வந்துட்டேண்ணா. போய் வீடியோ போடுற இதை அதை போட்டுரு, அப்படியே போட்டுரு. இப்போ நம்ம இங்கே பால் கம்பெனியில் நம்ம டீ வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. ஆமாங்க, இங்கேருந்து நம்ம வந்து காந்திபுரம் பக்கத்தில் சித்தாபுதூர்கிட்ட ஒரே ஒரு இஞ்சி டீ வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எனக்கு ஒன்று புரியலைங்க, என்னென்னா இங்கேருந்து நம்ம அவங்க போகிறக்குள்ளேயே டீ ஆறிடும். அவங்க ஏன் இவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து ஆர்டர் போட்டாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதோ டீ கடை இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அண்ணன் இங்கே இஞ்சி டீ போட்டிருக்காருங்க. நம்ம காந்திபுரத்தில் அந்த ஆர்டரை கொடுத்துட்டு நம்ம இங்கே பர்மாபாயில் வந்து ஒரு ஃபுட்டு பிக்கப் பண்ணியாச்சுங்க. அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் போட்டாங்க. இதை நம்ம போய் எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதிலே போயிருக்கலாமோ, திருப்பிட்டு வரணும். சரி போகலாம். ஏய் பாய், ஏன்டா கடுப்பு இல்லை நைட் டைம் ஓடுறது? ஏன்டா நல்லா தான்டா இருக்குது, ஜாலியாக, யாருமே டிராஃபிக் எதுவுமே இல்லை. ஒரு பொண்ணு சைட் அடிக்க இல்லையாடா? அடா பாய், அந்த பொண்ணு பார்க்கணும் தான் ஓடலான்னு பார்த்தா ஒரு பொண்ணு கூட நைட் டைமில் சுத்த மாட்டேங்குதுடா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிருக்குன்னு இப்போ
யதார்த்தமா நீ போய் பதார்த்தமா சாப்பாடு கொடுத்துட்டு உனக்கு யதார்த்தமா போலீஸ் தூக்கி விட்டுருவாங்க. ஆமாம் படுறா ஒரு பொண்ணாவது இருக்கா படுறா. சும்மா வெளியே வந்து வண்டியாவது போது எட்டி பார்க்கலாம். பொண்ணுங்க எல்லாம் வெடப்புடா. நம்ம பசங்க வரைக்கும் இருக்க வரைக்கும் தான் ஜாலி. பொண்ணுங்க கூட சேர்ந்தாவே பஞ்சாயத்துடா. கெடுத்துருவாங்க. பசங்க கூட இருக்கிறது ஜாலி தான். வால் இப்பதான் ஒண்ணு பிரேக்கப் பண்ணுச்சு. ஆள் இல்ல, பிரேக்கப் இல்ல, கல்யாணமே ஆயிடுச்சுல வாளுக்கு. பாய் சைட்டிங் மட்டும் தான். சைட் அடிப்போம், சந்தோஷமாக இருப்போம். அண்ணா ஸ்விக்கி அண்ணா. ஓகேண்ணா. அண்ணா அசோக்குங்கிற நேம் தானேண்ணா? ஓ தேங்க்ஸ்ண்ணா. பயங்கரம் குளிருது. அண்ணா ஸ்விக்கிண்ணா. இப்போதான் இந்த பக்கம் கிராஸ் ஆகி போனோண்ணா. ஸ்விக்கி காலேஜ் படிக்கும் போதே அப்படி தான்டா இருப்பான். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா அண்ணா அவங்கெல்லாம் செட் ஆகலண்ணா. நாங்கள் மட்டும் எப்படா அண்ணா இல்லைங்கண்ணா. ஆனால் எப்போ 30 ரூபா புரோட்டா கேட்டாலும் அண்ணா நான் இருக்குங்கண்ணா தரேங்கண்ணா. பிரதாப்பு 10 ரூபா எடுக்க மாட்டான் பேக்கெட்ல இருந்து. டேய் சிவா 2 புரோட்டா வாங்கிடு அப்படிமா. காசு கொடுறா. என்னடா காசு கேட்குற என்னடா காசு கேட்குற அப்படிமா. அவன் காசு கொடுத்தா தானே கொடுப்பாங்க. நீ போட்டு வாங்கடா அப்படிமா. கிஷோர் வருவான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு ஆர்டர் வாங்கறதுக்கு வந்திருக்கோங்க. A1 கஃபேன்ட்டு. இங்கேருந்து 4 கிலோமீட்ரு டீ கொடுக்க போகும்போதே லைட்டாக ஆறிடுச்சு நாங்கள் அந்த அண்ணாக்கு எடுத்து கொடுக்கும்போது. ஆனால் இப்போ இங்கே பால் கம்பெனியிலேருந்து இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரங்க. அது டோட்டலாக 8 கிலோமீட்டர் வருது. அங்கே வரைக்கும் எப்படி இந்த டீ தாங்கும் தான் தெரில. ஓகேங்க, நான் இந்த ஆர்டர் வாங்கிட்டு மிச்சத்தெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ இந்த ஆர்டரை வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ இந்த ஆர்டர் நம்ம எவ்வளோ தூரம் போய் கொடுக்க போகிறோன்னா 6.7 கிலோமீட்டருங்க. எதுக்காக போகிறோன்னா ஒரே ஒரு சுக்கு காஃபி 3 ஆம்லேட்டுக்காக நம்ம 6.7 கிலோமீட்டர் தாண்டி போய் கடல் கடந்து இதை கொடுத்துட்டு வர போகிறோங்க. நம்ம இங்கே இந்த ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. என்ன ஆர்டர்னா 3 ஆம்லேட் ஒரு சுக்கு காஃபியை நம்ம ஒரு 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட் கொடுத்துடலாம். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45 பக்கம் ஆச்சு. நம்ம ஆர்எஸ்புரமே போயிடலாங்க. பாருங்க எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது. வா, இங்கேயே 1000 வீடுகள்லாம் இருக்க மாட்டிருக்கீங்க. நோ இன்டர்நெட் கனெக்ஷனா? ஏன் இன்டர்நெட் கனெக்ஷனில் தானே இருக்குது. இது எக்ஸிட் வழி இந்த பக்கமா? ஓகே இது ஜாகுவாரெல்லாம் இருக்குது பாருங்களா. ஃபுல்லாக பணக்காரங்க இருக்க ஏரியாவாட்டு இருக்குது. ரத்னா ரெசிடென்சிங்கிறது. வால்வோ இருக்குது, ஜாகுவார் இருக்குது. இப்போ கரெக்டாக டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆச்சுங்க. ஆமாங்க, இப்போது நம்ம ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக எங்கே வாங்கினோன்னா நம்ம ஹெச்எம்ஆரில் வாங்கினோங்க. உக்கடமில் இருக்க ஹெச்எம்ஆரில் வாங்கிட்டு இங்கே இடையர்பாளையத்துக்கிட்ட டிவிஎஸ் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போய் நம்ம டெலிவரி கொடுப்போங்க. ஸோ நான் என்னென்னா இந்த டெலிவரி கொடுத்துட்டு நான் அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கேங்க. ஏன்னா இதை கொடுத்துட்டு நம்ம ரூம் போகிறதுக்கே ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிரும். ஸோ இது போதுன்ட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலான்ட்டு இருக்கேங்க. நம்மளோட லாஸ்ட் ஆர்டரையும் கொடுத்தாச்சுங்க. ஸோ இந்த ஆர்டர் கூட நம்மளுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் மட்டும் நம்ம 9 மணிலேருந்து நைட்டு இப்போ 2:45 ஆச்சுங்க. சரி 3 மணினே கணக்கு வச்சுக்கலாம். 9 மணிலேருந்து நைட்டு இப்போ 3 மணி வரைக்கும் நம்ம 466 ரூபா ஓட்டியிருக்கோங்க. இது வந்து ஸ்விக்கியில் மட்டும். நம்ம ரேப்பிடோட ஓட்டின ஒரு 150 ஆட் பண்ணோம்னா நம்ம டோட்டலாக 615 ருபீஸ் வந்துடுங்க. ஸோ நம்ம டோட்டலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 615 ருபீஸ் ஓட்டியிருக்கோம். 600ன்னு வச்சுக்கலாங்க. ஸோ நம்மளுக்கு டே 14ஓட ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். ஓகேங்க, அவ்வளோதான். எனக்கும் கொஞ்சம் நல்லாவே டயர்டாயிருச்சு. ஏன்னா இன்றைக்கி ஷோரூம்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது.
ஸோ நம்ம ஆஃபீஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம இந்த ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கனால கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நான் ஓட்டுறேன்னா கூட ஓட்டிடலாம், நான் காலையில் மறுபடியும் நான் எந்திரிச்சு இந்த வேலைக்கு போகணுன்னு நினைக்கும் போது தாங்க கொஞ்சம் இன்னுமே சங்கட்டமாக இருக்குது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:40 பக்கம் 2:41 ஆச்சு. நம்ம ரூமுக்கு ரீச் ஆகும்போது ஒரு 2:50 2:55 பக்கம் தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஓகேங்க, நாளைக்கோட வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட சிவா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் RS ரூமில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம டே 14 டோட்டலாக நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 616 ரூபாய்க்கு ஓட்டியாச்சுங்க. அவங்க 616 ரூபா ஓட்டிட்டோம். நம்ம நேற்று எவ்வளோ டைம் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தோம்னா 9 மணிலேருந்து நைட்டு 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 2:45 வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம 616 ரூபா ஓட்டிட்டோம். இப்போ நம்ம டே 1லேருந்து டோட்டலாக டே 14 வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 5330 ரூபா வரைக்கும் ஓட்டியாச்சுங்க. நம்ம ரிமைனிங் இருக்க இந்த 16 நாளில் நம்ம 9669 ரூபா வரைக்கும் ஓட்டினோங்க. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 600 700 கால்குலேஷனில் போயிட்டுருக்கு. இதே மாதிரியே ஓட்டினா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க, ஜெயிச்சு காட்டிடலாம்.